வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் அடுத்த பச்சூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் முதல் நாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. மேலும் இவ்வாலயத்தில் அமைந்திருக்கும் கன்னி மூல கணபதி மற்றும் மாளிகைப்புறத்து அம்மனுக்கு தீப ஆராதனை நடைபெற்றது. இன்று கார்த்திகை முதல் நாள் என்பதால் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சபரிமலைக்கு செல்ல விரதம் மேற்கொள்ள இன்று ஐயப்பனின் புனித மாலை அணிந்து கொண்டார்கள். கேரள மாநிலத்தில் சபரிமலையில் உள்ள ஐயப்பனை தரிசிக்க இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கார்த்திகை மாதம் முதல் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து ஒரு மண்டலம் விரதமிருந்து சபரிமலை செல்வர். அதன்படி கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் அதிகாலை முதல் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சரணம் கோஷமிட்டு குருசாமி, செல்வம், நடராஜன் சுவாமிகளின் கைகளால் மாலை அணிவித்துக் கொண்டனர். முன்னதாக ஐயப்ப சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். सेनाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो शास्ता शास्त्रमुद्रां गुरुमुद्रां नमाम्यहं बलमुद्रां सत्यमुद्रां युद्धमुद्रां नमाम्यहं शान्तमुद्रां सत्यमुद्रां विरदमुद्रां नमाम्यहं सत्यमुद्रां बाधिसदामि. புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு இயக்கப்படும் இலவச சிறப்பு பேருந்துகள் போன்று கல்லூரி மாணவர்களுக்கும் இயக்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், தேசிய ஞான கும்பம் விழா புதுச்சேரியில் இந்த மாதம் 21 இருந்து 23 வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் கல்வி மேம்பாட்டு அமைப்பு புதுச்சேரி பல்கலைக்கழகத்துடன் புதுச்சேரி அரசு இணைந்து நடத்துகின்றது என்றார். இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல் மற்றும் கல்வியில் தாய்மொழி கல்வியை செயல்படுத்துவதே இதனுடைய நோக்கம் என்று கூறிய நமச்சிவாயம், இதன் மூலமாக நம்முடைய நவீன கல்வி பண்பாடு, இந்திய அறிவினுடைய மறுமலர்ச்சி இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டாடுகின்ற நிகழ்வாக ஞானகும்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தாய்மொழி கல்வி மட்டுமல்லாமல் கற்றலின் மாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையிலான கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து கல்வியில் சிறந்து விளங்குகின்ற கல்வியாளர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். தொடக்க விழாவில் நம்முடைய பயன்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றுகின்ற வகையில் அறிவு சார்ந்த கண்காட்சிகள் இடம்பெறுகின்றது. எனவே புதுவை மாநில மக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தவர், புதுச்சேரி அரசு சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சிறப்பு பேருந்து இயக்கப்படுவது போல் கல்லூரி மாணவர்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், முத்தியால்பேட்டையில் மழைநீர் புகுந்து அரசு பள்ளியை புதுப்பிக்க வருகின்ற 22ஆம் தேதி டெண்டர் வைக்கப்பட உள்ளது. விரைவில் டெண்டர் வைத்து அரசு பள்ளி புதுப்பிக்கப்படும் என்றார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் அலுவலகம் திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் மற்றும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவருமான நீதியரசர் சுந்தர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் மற்றும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் நீதியரசர் ஆஷா மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாக பொறுப்பு நீதிபதியும் நீதியரசர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் அலுவலகத்தை திறந்து வைத்தனர்.
புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் நவீன வசதிகளுடன் டியோ ஹீலிங் தெரப்பி மையத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். டியோ ஹீலிங் தெரப்பி மையமானது தமிழகம் முழுவதும் பல்வேறு கிளைகளுடன் செயல்பட்டு வருகின்றது. மேலும் தனது கிளையை புதுச்சேரியில் விரிவாக்கம் செய்யும் வகையில் புதுச்சேரி அடுத்த கிருஷ்ணா நகரில் அதிநவீன வசதிகளுடன் குலுகுலு அறையுடன் கூடிய டியோ ஹீலிங் தெரப்பி மையம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தார். தொடக்க விழாவுக்கு வந்திருந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் டியோ ஹீலிங் தெரப்பி மையத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பங்குதாரர்கள், ஊழியர்கள், நண்பர்கள் என ஏராளமான பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். இந்திரா இந்தியன் சர்வீஸ் மற்றும் புதுவை இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ஜாஸ்மின் தலைமை தாங்கினர். கல்லூரியின் NSS நிகழ்ச்சி அதிகாரி சரவணன், உழவர்கரை பெண்கள் ஒருங்கிணைப்பாளர் திலகவதி, இந்திரா இந்தியன் சர்வீஸ் மேனேஜர் உமா ஆகியோர் மாணவிகளுக்கு LPG பாதுகாப்பு பற்றி விளக்கினர். இவ்விழாவில் இந்திரா இந்தியன் சர்வீஸ் பரசுராமன், மாநில NSS அதிகாரி சதீஷ்குமார் மற்றும் முன்னாள் ஆசிரியர், தேசிய விருதாளர் ஆசிரியர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவின் ஏற்பாடுகள் கல்லூரியின் NSS அதிகாரிகள் செய்திருந்தனர். இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கு பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகர பகுதிகளில் நாள்தோறும் சரியாக குப்பை அள்ளப்படவில்லை என்று பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ள நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அதிகாலை திடீரென்று சைக்கிளில் பல்வேறு நகர பகுதிகளில் அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்பொழுது நகர பகுதிகளில் குப்பைகள் அள்ளப்படுகிறதா என்றும் பல்வேறு வீட்டுக்கு நேரடியாக சென்று குப்பைகளை எடுத்து செல்ல துப்புரவு பணியாளர்கள் வருகின்றார்களா என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். மேலும் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் சைக்கிளில் சென்றபொழுது பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்தனர். அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இன்று திடீரென்று சைக்கிளில் சென்று பல்வேறு பகுதிகளில் மக்களை சந்தித்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் நகர் மேற்கு விரிவாக்கத்தில் விடுபட்டுள்ள குறுக்கு சாலைகளுக்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 11,61,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள் ரமணன், கன்னியப்பன், தண்டபாணி, கணேஷ், கண்ணன், பாலமுருகன், காமராஜ், குமரன், ஞானவேல், ராமலிங்கம், அறிவழகன், சுந்தர் மற்றும் பன்னீர்செல்வம், பாலகிருஷ்ணன், ராஜன், ஆனந்த், வடிவேல், சதீஷ், பாலமுருகன், பாலகோபால், அண்ணாதுரை, நாராயணன், ராமன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், ஆதி திராவிட அணி துணை அமைப்பாளர் காளி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் சுப்பிரமணியர் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் வள்ளி தேவா சமேத ஸ்ரீ முத்து குமாரசுவாமி தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு நேற்று அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் வாரிய தலைவர் டாக்டர் கணேஷ், துணைத் தலைவர் ரமேஷ் என்ற சிவராமன், செயலாளர் கோபால், பொருளாளர் கணேஷ், உறுப்பினர் இந்திரா, நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதேபோல் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு அபிராமி உடனுரை அமிர்த கண்டேஸ்வரர் திருக்கோவிலில் அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த சிவபெருமானுக்கு பால், தயிர், தேன், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால்
அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இதேபோல் புதுச்சேரி முதலியார்பேட்டை, காராமணிக்குப்பம், உழந்தை கீரபாளையம் எல்லையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தர் சித்தர் பீடத்தில் அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. நேற்று சித்தர் பீடத்திற்கு இளநீர், நெய், பால், தேன், 108 இளநீர் உள்ளிட்ட அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அன்னத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் கலியமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, கோபி என்ற கோபாலமூர்த்தி, பாஸ்கர், கோவிந்தசாமி, அப்பாசாமி இவர்கள் தலைமையில் அருள் பணியாளர் இளங்கோ மற்றும் நடராஜன், வெள்ளையர் இவர்களின் ஏற்பாட்டிலும் விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி விவேகானந்த நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அன்னத்தால் அலங்காரம் செய்யப்பட்டு அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.